வணக்கம் சாப்பாடு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகா தாங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இந்த வாரம் குக் வித் கோமாளியில் வந்து வசந்த் வசி அவங்க செஞ்ச ரோஸ் டஸ்ட்லெஸ் கேக் ரெசிபியை தான் நம்ம ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கேக் பண்ணுறதுக்கான ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் வந்து அரை கப்பு போல் மைதா வந்து எடுத்துக்கலாம். இது கூட அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அடுத்து ஒரு பிஞ்ச் போல் உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து 2-3 டைம் வந்து நம்ம வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நம்ம சேர்த்த அந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் வந்து மைதாவோட நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம 3 வாட்டி நல்லா சளிச்சு எடுத்தாச்சு. அடுத்ததான் ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு ட்ரையான பவுலில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற 2 முட்டை வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இந்த முட்டையை வந்து ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு லோ ஸ்பீடில் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முட்டை வந்து இந்த அளவுக்கு நல்லா பீட் ஆன பிறகு இது கூட நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து அரை கப்பு போல் பவுடர் பண்ண சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். சர்க்கரையை மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா திக் பீக் வர வரைக்கும் ஹை ஸ்பீடில் வச்சு இதை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணியாச்சு. இந்தளவுக்கு திக் பீக் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிவிட்டு அடுத்ததாக இதில் 1/4 டீஸ்பூன் போல் ரோஸ் எசன்ஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதிலே வந்து கலர் இருக்கிறனால எக்ஸ்ட்ரா ஃபுட் கலர் எதுவும் நான் சேர்க்கலை. இப்போ எசன்ஸ் சேர்த்துட்டு திரும்பவும் 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ரோஸ் எசன்ஸ் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்த பிறகு ரொம்ப நேரத்துக்கு நம்ம பீட் பண்ணக்கூடாது. ஆயில் சேர்த்துட்டு 30 செகண்டுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்தால் போதும். ஆயில் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் நம்ம பீட் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா கேக் பேக்காக எடுக்கும் போதில் கேக் வந்து சாஃப்டாக இல்லாமல் ஹார்டான மாதிரி ஆயிரும். இப்போ ஆயில் சேர்த்த பிறகு 30 செகண்டுக்கு நம்ம இதை நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து இது கூட வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு சேர்க்கும் போதெல்லாம் மொத்தமாக சேர்த்துறாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து 2வது பேட்ச் வந்து மாவு வந்து சேர்த்துருக்கேன். மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் பால் வந்து சேர்த்துக்கலாம். பால் சேர்த்த பிறகு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு திரும்பவும் கொஞ்சம் மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு திரும்பவும் இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் இதில் எடுத்திருக்கேன். இப்போ நம்மளோட கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம வந்து கேக் வந்து குக்கரில் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். குக்கர் வந்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து நான் வந்து ப்ரீ ஹீட் போட்டாச்சு. அடுத்து கேக் பண்ணுறதுக்கு இந்த கேக் டின் தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து 6 இன்ச் கேக் டின். இதில் ஏற்கனவே வந்து பட்டர் ஷீட்லாம் போட்டு ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த கேக் பேட்டர் வந்து எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ கேக் பேட்டர் சேர்த்த பிறகு கேக் பேட்டரில் வந்து ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு லெவல் பண்ணிவிட்டு டேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து ஓவனில் பேக் பண்ணுறதா இருந்தால் 180 டிகிரிக்கு வந்து 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் போட்டுட்டு 30-35 நிமிஷத்துக்கு வந்து நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம குக்கரில் ரெடி பண்ணுறதுனால குக்கரை ஆல்ரெடி வந்து நம்ம ப்ரீ ஹீட் போட்டாச்சு. குக்கரில் வந்து இந்த கேக் பேட்டரை வச்சுட்டு 30-35 நிமிஷத்துக்கு இதை நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இது பேக் ஆகிற டைமில் நம்ம க்ரீம்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து இந்த டஸ்ட்லெஸ் கேக்குக்கு மேலே வந்து நம்ம சேர்க்குறதுக்காக ஒரு மில்க் மிக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் வந்து 3/4 கப்பு போல் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கிறேன். பால் வந்து நல்ல திக்கான பாலை எடுத்துக்கங்க. இது கூடயே வந்து அரை கப்பு போல் விப்பிங் க்ரீம் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 கப்பு போல் பவுடர் பண்ண சுகர் வந்து சேர்த்துக்கிறேன். சுகருக்கு பதிலாக கண்டென்ஸ் மில்க் இருந்துச்சுன்னா அது வந்து 1/4 கப்பு போல் நீங்கள் சேர்த்துக்கங்க. அடுத்ததாக இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் போல் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த மில்க் மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கேக் பேக் ஆகி வர வரைக்கும் இந்த மில்க் மிக்ஸை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். நான் அரை கப்பு போல் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பவுலுக்கு கீழே இன்னொரு பவுல் வந்து கொஞ்சமாக ஐஸ் க்யூப் போட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த க்ரீமை வந்து ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா திக் பீக் வர வரைக்கும் நல்லா நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த விப்பிங் க்ரீமை வந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ண பிறகு இந்த அளவுக்கு நல்லா திக்காக பீட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்மளோட விப்பிங் க்ரீமும் சூப்பராக ரெடி. இப்போ கேக் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிருக்கு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்தோம்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வந்து சூப்பராக ரெடி. இப்போ இந்த கேக்கை வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கேக் வந்து எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ கேக் வந்து சூடாக இருக்குது. கேக் நல்லா ஆறின பிறகு நம்ம எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்து இந்த கேக் வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக் வித் கோமாளியில் வந்து வசந்த் வந்து இந்த மாதிரி கிளாஸில் தான் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ கேக்கை வந்து அதுக்கேற்றாப்புல வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து கிளாஸ்க்குள்ளே நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த கேக் வச்ச பிறகு இப்போ இதில் வந்து ஒரு ஸ்போக் வச்சு இந்த மாதிரி வந்து நல்லா வந்து குத்தி விட்டுக்கலாம். இப்போ தான் வந்து நம்ம சேர்க்குற பாலில் வந்து இந்த கேக் வந்து நல்லா ஊறி சாப்பிடும் போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பால் வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ பால் சேர்த்த பிறகு இன்னொரு லேயர் வந்து கேக் வச்சுக்கலாம். இப்போ இதையும் வந்து ஸ்போர்க் வச்சு நல்லா வந்து நம்ம குத்தி விட்டுக்கலாம். அடுத்ததாக இதுக்கு மேலேயும் வந்து நம்ம கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பால் வந்து எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கேக்கில் பாலெல்லாம் சேர்த்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க விப்பிங் க்ரீமை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் ஸ்டார் நாசில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த விப்பிங் க்ரீமை வந்து இந்த கேக்கில் வந்து அழகாக வந்து நம்ம டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ க்ரீம்லாம் சேர்த்த பிறகு இதுக்கு மேலே வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூடயே வந்து ட்ரை ரோஸ் பட்டர்ஸ் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ ரோஸ் ட்ரெஸ்லெஸஸ் கேக் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கேக்கை அப்படியே சாப்பிட்றத விட ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இந்த வாரம் குக் வித் கோமாளியில் வசந்த் வசி அவங்க செஞ்ச ரோஸ் ட்ரெஸ்லெஸஸ் கேக்கை வந்து நம்ம சூப்பராக ரீக்ரியேட் பண்ணியாச்சு. இந்த கேக்கை வந்து இந்த மில்கோடு எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு குக் வித் கோமாளிலேருந்து வேறொரு ரெசிபியோடு பார்க்கலாம்.